அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக இந்தியா அறிவித்திருக்காங்க. பாகிஸ்தான் பாலைவனமாகக்கூடிய சூழ்நிலையில சிந்து நீரை இந்தியா நிறுத்தினா பேரழிவு உறுதி அப்படின்னே சொல்லலாங்க. இது மிக முக்கிய எச்சரிக்கையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்டை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக இந்தியா அறிவித்திருக்கிறது. இருந்தாலும் இப்போது வரைக்கும் சிந்து நதி நீரை இந்தியா முழுமையாக நிறுத்தல. இதற்கிடையே வரக்கூடிய காலங்களில் ஒருவேளை சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தினா அது பாகிஸ்தானுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு பிரபல சர்வதேச அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தாங்க. குறிப்பாக பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியிருந்தது. அதே போல சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் இருந்தும் விலகுவதாக பாகிஸ்தான் அறிவித்திருந்தாங்க. இது பாகிஸ்தானுக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதற்கிடையே சிந்து நதி படுக்கையின் நீரையே பாகிஸ்தான் பெருமளவு நிரம்பி இருக்கிறதுனால இந்தியா சிந்து நதி நீரை நிறுத்த ஆரம்பித்தா பாகிஸ்தான்ல மிக கடும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு 2025 ஆண்டுக்கான சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல் அறிக்கை எச்சரித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருப்பதால் சிந்து நதி நீர் மற்றும் அதன் கிளை நதிகள் பாகிஸ்தானுக்குள் செல்வதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிறது. பாகிஸ்தானின் விவசாயம் 80% சிந்து நதி அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த நடவடிக்கை அந்நாட்டுக்கு ஒரு பெரிய இடியாகவே இருக்கிறது. இது தொடர்பாக அந்த ரிப்போர்ட்ல மேலும் முக்கியமான தருணங்கள்ல நீரோட்டத்தில் ஏற்படும் சிறிய தடங்கல்கள் கூட பாகிஸ்தான் விவசாயத்தை பாதிக்கலாம். ஏன்னா நிலைமையை சமாளிக்க பாகிஸ்தானிடம் போதுமான அணைகள் இல்லை. தற்போது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அணைகளால சுமார் 30 நாட்களுக்கு தேவையான நீரை மட்டுமே சேமித்து வைக்க முடியும். நீண்ட காலம் நீர் வராமல் போனா பாகிஸ்தான் பேரழிவு சந்திக்கும். சிந்து நதி நீர் வருவதில் ஏற்படும் சிக்கல்கள் பாகிஸ்தானின் உணவு பாதுகாப்பை நேரடியாக அச்சுறுத்தும். தேசிய அளவில் இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையில பாகிஸ்தான் விவசாயம் சுமார் 80% சிந்து நதி நீரையே சார்ந்திருக்காங்க. இதனால பாகிஸ்தானுக்கு ஆபத்து தீவிரமானது. இந்தியா சிந்து நதி நீரை முற்றிலுமா துண்டித்தா அல்லது கணிசமாக குறைத்தா கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்படும். குறிப்பாக குளிர்காலம் மற்றும் வறண்ட காலங்களில் பாகிஸ்தானின் பெரும்பகுதி வறட்சியை எதிர்கொள்ளும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியா குறித்தும் இதில் சில முக்கிய பாயிண்ட்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது தற்போதைய சூழலில் இந்தியாவிடம் சிந்து நதி நீர் ஓட்டத்தை முழுமையாக நிறுத்தும் உள்கட்டமைப்பு இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னாலும் சிந்து நதியில சிறிதளவில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அது பாகிஸ்தானுக்கு குறுகிய காலத்தில் பேரழிவை ஏற்படுத்தும் என அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே மாதம் இந்தியா தனது சவால் மற்றும் பாக்லிஹார் அணைகளில் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. அணைகளில் இருக்கக்கூடிய வண்டல் மணலை அகற்ற மதகுகள் மூலமாக அதிக அளவு நீரை வெளியேற்றி சுத்தம் செய்திருக்கிறது. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் இந்த முறைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் இந்தியா இந்த முறையை பின்பற்றிய அணைகளை சுத்தம் செய்திருக்காங்க. இருப்பினும் இது குறித்து பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இதன் விளைவுகள் உடனடியாக தெரிந்திருக்கு. இந்தியா அணைகளை மூடிய பிறகு பாகிஸ்தானின் பஞ்சாபில் செனாப் ஆற்றின்
பல நாட்கள் நீர் இல்லாமல் போகியிருக்கிறது. பிறகு மதகுகள் அதிக நீரோடு திறக்கப்பட்ட போது வண்டல் மண் நிறைந்த வெள்ளம் கீழ் நோக்கி பாய்ந்தது. அப்போதே பாகிஸ்தான் இதை கண்டு மிரண்டு போனதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் மோதல் ஏற்பட்ட போது பாகிஸ்தான் சரணடைந்தது அப்படிங்கிறது நாம அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இதற்கிடையில இந்தியாவுடன் மீண்டும் போர் ஏற்பட வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறதா பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா சர்ச்சை கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையே எப்போதுமே மோதலே இருந்து வந்திருக்கிறது. எல்லை தாண்டிய தீவிரத்தை பாகிஸ்தான் ஊக்குவிப்பதே இதற்கு பிரதான காரணம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஏப்ரல் மாதம் கூட இப்படிதான் பஹல்காம்ல மோசமான தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. அதற்கு பதிலடியாக இந்தியாவும் ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியிருந்தாங்க. அதன் பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதலும் ஏற்பட்டது. இந்தியா மீது அத்துமீறி தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயன்றாங்க. ஆனா இந்தியா கொடுத்த பதிலடியால் பாகிஸ்தான் திணறி போனாங்க. இந்தியா தாக்குதலை நிறுத்தினா போதும் என சொல்லி சரணடைந்து விட்டாங்க. இவ்வளவு அடி வாங்கிய பிறகும் பாகிஸ்தான் அடங்கல. தற்போது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் மீண்டும் இந்தியா குறித்து ஒரு சில சர்ச்சை கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் ஆட்சியின் கீழே மட்டுமே இந்தியா உண்மையாக ஒன்றுபட்டு இருந்ததாக கூறிய அவர், மற்ற எப்பொழுதும் இந்தியா ஒன்றுபட்டு இருந்தது இல்லை அப்படின்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம வாய்க்கு வந்ததை கூறியிருக்கிறார். மேலும் இந்தியாவுடன் போர் வருவதற்கான வாய்ப்பு உண்மையாகவே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரபல டிவி சேனலுக்கு அவர் அளித்த பேட்டியில் அவுரங்கசீப் ஆட்சி தவிர வேறு எப்போதும் இந்தியா ஒருபோதும் ஒன்றுபட்ட தேசமா இருந்தது இல்லை. பாகிஸ்தான் இறைவனுக்காக உருவாக்கப்பட்டது. உள்நாட்டில் நாம சண்டையிடுகிறோம், அடித்துக் கொள்கிறோம். ஆனா இந்தியாவுடன் சண்டை அப்படின்னா நாம அனைவருமே ஒன்றிணைவோம் அப்படின்னு சொன்னார். பிரிட்டன் ஆட்சியாளர்களிடம் இருந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நேரத்தில் தான் சுதந்திரம் பெற்றது. 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா இன்று ஒரு நிலையான மற்றும் வேகமா வளரக்கூடிய ஜனநாயக நாடாக திகழ்கிறது. மறுபுறம் பாகிஸ்தான் பல இராணுவ ஆட்சி கவிழ்ப்புகள், உள்நாட்டு பிளவுகளை கண்டிருக்கிறது. நாடே திவாலாகும் ஒரு சூழல்ல பாகிஸ்தான் இருக்கிறது. இதனால வெறுப்பின் உச்சத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆதரமில்லாத கருத்துக்களை இதுபோல கூறியும் வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து பேசிய அவர், இந்தியாவுடன் மீண்டும் போர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்மையானவை. நான் அதை மறுக்கல, நான் பதற்றத்தை ஏற்படுத்தவும் விரும்பல. ஆனா இருக்கக்கூடிய அபாயங்கள் உண்மையானது தான். போர் வந்தா கடவுளின் அருளான முன்பை விட சிறந்த முடிவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. கடந்த வாரம் தான இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திவேதி, இந்த முறை இந்தியா முழுமையாக தயாராக இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் 1.0 காட்டிய நிதானத்தை இம்முறை காட்ட மாட்டோம். இந்த முறை பாகிஸ்தான் வரைபடத்தில் இருக்குமா, சிந்திக்க வேண்டிய அளவுக்கு நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு திவேதி தெரிவித்திருக்கார். மேலும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா முதுகெலும்பை உடைத்திருக்காங்க இந்தியர்கள் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தானுடைய ஆதரவால் துருக்கி அஜர்பைனாவுக்கு விழுந்த மரண அடி பெருமளவில் பேசப்பட்டு வருதுங்க. அதாவது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு துருக்கி மற்றும் அஜர்பைஜான் செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கிறது. அஜர்பைஜானுக்கு சென்ற இந்தியர்களினுடைய எண்ணிக்கை 70% குறைந்திருக்கக்கூடிய நிலையில் துருக்கி செல்லும் இந்தியர்கள் எண்ணிக்கையும் சுமார் 40% வரை குறைந்திருக்கிறது. இதனால் அந்த இரு நாடுகளின் பொருளாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாம விரிவா பார்க்கலாம். இந்தியாவில் அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பெரும்பாலான நாடுகள் இந்தியா
இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எடுத்திருந்தது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது துருக்கி மற்றும் அஜர்பைஜான் நாடுகள் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இது இந்தியர்கள் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. இதன் காரணமா அந்த இரு நாடுகளுக்கும் சுற்றுலா செல்லாம இந்தியர்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா வெளிப்படையாக எந்த ஒரு தடையும் விதிக்கல. இருந்தாலும் அந்த இரு நாடுகளின் நிலைப்பாடுகள் இந்தியாவுக்கு எதிராக இருந்ததால இந்தியர்கள் தாங்களாகவே முன்வந்து அந்த நாடுகளுக்கு செல்வதை புறக்கணிக்க ஆரம்பித்திருக்காங்க. கடந்த ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் அஜர்பைஜானுக்கு சென்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 70% குறைந்திருக்கிறது. அதே போல துருக்கிக்கு சென்ற இந்தியர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 38% சரிந்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.